வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனைக்கு நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ், எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். நமக்கு இறைநிலை வாய்ப்பாக நிறைந்து இருக்கிறது. இறைநிலைங்கிறது முழுக்க முழுக்க வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நாம் எப்படி எதற்காக ஏன் பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கைங்கிறது அமையும். இப்போ இறைநிலையை நாம் நிம்மதிக்காக பயன்படுத்துகிறோமா, அல்லது சும்மா ஏதோ புலன் இன்பங்களுக்காக அவனை பயன்படுத்திகிட்டு இருக்கோமா, அல்லது இதுவும் இல்லை அதுவும் இல்லை ஏதோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மாதிரி இருந்துகிட்டு இருக்கோமாங்கிறது நமக்கு தானே தெரியும். நாம் அதில் எல்லாம் கொஞ்சம் தற்சோதனை பண்ணணும். நம்முடைய உயிரினுடைய இயக்கத்தை, மனதினுடைய இயக்கத்தை உணர்வதற்கு நாம் முயற்சி பண்ணணும். அதுதான் மௌனத்தினுடைய நோக்கமாக இருக்கணும். நாம் அதுக்காக தயாராகணும். பல வழிமுறைகளில் நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும். மகரிஷி சொல்லால் மட்டுமே நம்பாதீர், சுயமாய் சிந்தித்தே தெளிவீர். இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு காரணமே இதுதான். நாம் தற்சோதனை பண்ணணும். சரியான கருவமையத்தோடையும் சரியான உடல் அமைப்போடையும் இந்த மனிதன்கிற நிலைக்கு வந்திருக்கோம். ஆனால் அதோட களங்கங்களையும் சேர்த்து தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப இறை உணர்வு பெறுவதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த மனித சரீரத்தில் இருக்கிறது. அதோடு சேர்த்து அதை உணர முடியாத அளவுக்கு அதற்கு நேர் எதிரான தன்மைகளும் இந்த மனித சரீரத்தில், ஆன்மாவில் இருக்கிறது. அதனால தான் ஆன்ம தூய்மைன்னு பேசினாங்க. நம்முடைய ஆன்மாவை தூய்மை செய்வது கொள்வது என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆன்ம தூய்மைக்காக நான் என்ன செய்கிறேன் யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய ஆன்ம விடுதலைக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். நம்மளை பல வகையில் ஏமாத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது. நம்மளை அது டைவர்ஷன் பண்ணி வேறு வேறு திசைகளில் முறை மாற்றி கொண்டு போயிடும். இப்போ இந்த இடத்துல நாம் விழிப்பு நிலையோடு இருந்தால் தான். அதனால தான் மகரிஷி அயரா விழிப்பு நிலை, தற்சோதனை, திட்டமிடல், இது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நேரத்தை நாம் ஒரு சூழ்நிலையிலிருந்து கடத்தவே கூடாது. அயரா விழிப்பு நிலை நமக்கு வேண்டும், தற்சோதனை வேண்டும், திட்டமிடல் வேண்டும். இது மூணுமே நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்கணும். இது மூணுத்தில் எது ஒன்று இல்லைன்னாலும் சரி, அல்லது மூணுமே இல்லைன்னாலும் சரி, நாம் கற்பனை பண்ணுவோம், மாயைக்குள்ளே சிக்கிக்குவோம். நம்மை வழிநடத்தக்கூடிய அந்த விஷயம் அது விளங்கின தன்மையாக இருக்கும். இப்போ பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம், இதில் மட்டுமே நாம் என்ன பண்ணுவோம், ட்ராவல் பண்ணுவோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் அப்படின்னு வாழுவோம். தவத்திலேயும் நமக்கு அனுபவங்கள் கிடைப்பதாக கற்பனை செய்வோம், கற்பனை செய்வோம். அப்போ இதிலெல்லாம் சரி தவறு இதெல்லாம் கரெக்ஷன் பார்க்குறதுக்கு நாம் எப்பவும் அயரா விழிப்பு நிலையோடு தயாராக இருக்கணும். நம்முடைய பயிற்சி நம்மை இதற்குத்தான் நம்மளை தயார்படுத்துது. அயரா விழிப்பு நிலை. நாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இங்கே வந்திருக்கோம். அமைதியான, நிம்மதியான
வாழ்க்கை. ஆனால் அதற்கான சரியான செயல் நம்மிடம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நாம் அப்பப்போ திருப்பி பார்த்துக்கணும். நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி நம்மை அமைதியை நோக்கி நகர்த்தும். நாம் தவம் பண்ணுறோம், உடல் பயிற்சி, காயகல்பம், தற்சோதனை இதெல்லாம் பண்ணுறோம் வைக்கிறோம். ஆனால் இது நாம் எது மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து விளைவு மாறும் இல்லையா? உடல் பயிற்சிக்கு மகரிஷி உடல் தவம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. உடல் தவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கையையும் காலையும் மேலையும் கீழையும் அசைக்கிறது இல்லை, அதை தாண்டி வேறு ஏதோ விஷயம் இருக்கு இல்லையா? உடல் தவமாக இந்த உடல் பயிற்சியில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த உயிர் கலப்பு. இப்போ தியானம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு ஃபீல்டு, நமக்குள்ளே ஒரு மன அமைதி, அந்த தவ ஆற்றல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஆற்றலோடு நாம் இந்த உடல் பயிற்சியை செய்யணும். அப்படிங்கும்போது தான் அது உடல் தவம். அப்படி இல்லைன்னா கையை காலை அசைச்சி உடம்பு போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பிகிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் இதை செய்யறதே கிடையாது, உடல் பயிற்சியை செய்யறதே கிடையாது. தவம் மட்டும் நான் பண்ணிக்கிறேன், உடல் பயிற்சி அதுக்கு நேரம் இல்லை. தவம் மட்டும் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? தவம் மட்டும் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இப்போ தவத்தில் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அது ஒவ்வொரு செல்லினுடைய சக்தியாக ஆற்றலாக கன்வெர்ட் ஆகும். தவம் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம், உடற்பயிற்சியை பண்ணலை அப்படின்னா இந்த கன்வெர்ட்டிங் சிஸ்டங்கிறது இல்லை, இது நடக்காது. தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றக்கூடிய சிஸ்டம் உடல் பயிற்சியில் தான் இருக்குது. இது ஏதோ சாந்தி தவத்துக்குள்ள நாம் சொல்லுவோம், தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றக்கூடியது சாந்தி தவம். அதுக்கு ஒரு சிறப்பு பேர் கொடுத்துருக்கோம். மற்றபடி இன்னும் அது 90% எங்கே ஒர்க் ஆகும்னா உடல் பயிற்சி செஞ்சால் தான் ஒர்க் ஆகும். தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றிக்கொண்டு அந்த ஆற்றலை தக்க வைத்து கொள்ளுதல். அந்த ஆற்றலை நீங்கள் உங்களுடைய உடல் செல்கள் தக்க வைத்து கொள்ளும்போது தான் உங்களுக்கு உண்மையான அமைதினா என்னன்னு புரியும். அது வரைக்கும் எல்லாம் கற்பனை, அது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் கற்பனை, அது வரைக்கும் அதெல்லாம் அமைதி இல்லை. ஏதோ அனுபவிக்கிறதா நம்ம ஃபீல் பண்ணுறோம், அது ஒரிஜினல் இல்லை, அது ஷேடோ, ஒரிஜினல் வேறு. இப்போ நம்ம உடல் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எது மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி உடல் பயிற்சி செய்யணும், அதை உடல் தவமாக செய்யணும். இந்த புத்தகத்தில் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க, இந்த உடல் பயிற்சி 9 நிலைகளில் செய்யக்கூடிய இந்த உடல் பயிற்சியை ஏன் நான் தொகுத்து கொடுத்துள்ளேன் அப்படின்னு மகரிஷியை கேள்வி கேட்டு பதில சொல்கிறாங்க. நம் உடல் செல்களில் இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகளை போக்கிக் கொண்டு 6வது அறிவில் முழுமை பெறுவதற்காகவே இந்த உடல் பயிற்சி. இப்போ 6வது அறிவில் முழுமை பெறணும்னா என்ன பண்ணணும்? உடல் பயிற்சி பண்ணணும். விலங்கின பதிவுகள் நம்மள்கிட்ட போகணுன்னா என்ன பண்ணணும்? உடல் பயிற்சி பண்ணணும். சிஸ்டம் எங்கே இருக்குது? உடல் பயிற்சியில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? மௌன காலங்களில் இதெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணால் நமக்கு புரியும். இதுதான் சொந்த தனி முயற்சியினால் வாழ்வை ஆராய்ந்து எண்ணம் சொல் செயல் 3ஐயும் ஒழுங்கு செய்வீர். நாம் ஒழுங்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்த வழிப்பாதையில் அவ்வளோ விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே ஒழுங்கமைக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நாம் கற்பனையில் கோட்டை விட்டுற கூடாது. நாம் எப்போதும் உண்மைத்தன்மையோடு வாழ வேண்டும். உண்மைத்தன்மையோடு நாம் எப்போது வாழ்கிறோமோ அப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய கற்பனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகும். நம்மிடம் உண்மைத்தன்மை இல்லை என்றால் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இது 3க்கும் முரண்பாடு இருக்குது. பெயர்த்தக்க நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். உண்மைக்காக உயிரையே கொடுத்தாலும் கொடுப்பேனே ஒழிய
உண்மையை கொண்டுட்டு நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சாக்ரட்டிஸ் வாழ்ந்த அந்த விஷயத்தை வச்சு தான் வள்ளுவர் இந்த குறளை எழுதுகிறார். பயத்தக்க நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். நாக்கு, நம்ம சொல்லு, நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல், இது மூணும் ஒன்றா இருக்கணும். இது மூணும் வித்தியாசப்படக்கூடாது. அப்படி வித்தியாசப்பட்டுச்சுன்னா நாம் உண்மையாக வாழவில்லை என்று அர்த்தம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசா உத்தமர்தம் உறவு வேண்டும். இப்போ அந்த முறையில் நாம் நம்முடைய எண்ணம், சொல், செயல் முரண்பாடு இல்லாமல் வாழணும், உண்மையாக வாழணும். நாம் போலியாக வேஷம் போட்டு அவங்களுக்காகவும் இவங்களுக்காகவும் நம்மை நாம் முறைப்படுத்தி கொள்ளாமல் வாழும் வாழ்க்கையில் இறை உணர்வு என்பது கிட்டாது. நம்மளுக்கு அமையக்கூடிய அந்த நிம்மதி, அமைதி அப்படிங்கிறதும் ஜஸ்ட்டு அப்படி இருக்கும், போயிடும். நிலையான அமைதி, நீடித்த அமைதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நிலையான அமைதி, நீடித்த அமைதி. அப்போ இதற்காக நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ இதுக்குன்னு நாம் தனியாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். ஏன்னா இது விளைவு. நிம்மதி, அமைதி என்பது விளைவு. அப்போ இந்த விளைவுக்கு சரியான செயல் என்ன? அதை நாம் சரியாக செய்யணும். நாம் வாழும் வாழ்க்கை முறையை பொறுத்து இது அமையும். நமக்கு அங்கங்கே நல்ல உணர்வும் நல்ல சிந்தனையும் நல்ல அனுபவங்களும் கிடைக்கிது அப்படின்னா நாம் இந்த பூர்வ புண்ணிய பலன்னு இருக்கு இல்லையா? நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், மகரிஷிக்கிட்ட வந்தது, மகரிஷியோட பயிற்சிகளில் நம்மளை இணைத்து கொண்ட விஷயம் அங்கங்கே அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஆனால் இதை நாம் நிரந்தரமாக அதோடு வாழ முடியும். அப்படி வாழணுன்னா நம்முடைய பயிற்சியில் நம்ம அந்த அளவுக்கு நிலையாக இணைத்து கொள்ள வேண்டும். நம்ம போகிற போக்கில் ஒரு சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உடல் பயிற்சியை, காயகல்பத்தை, தற்சோதனையை, தவத்தை செய்யக்கூடாது. நம்முடைய உயிருக்கும் மனதிற்கும் உடலுக்குமான இந்த இணக்கத்தன்மையை நாம் உருவாக்காத வரை நமக்கு கிடைக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு அந்த நேரம் வரைக்கும் அது இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது நம்மளுடைய வாழ்க்கையாக அது மாறாது. நம்மோடு இணைந்து அல்லது நாம் அதோடு இணைந்து ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ நிலையான அமைதிக்கும் நிலையான நிம்மதிக்கும் நாம் செய்ய வேண்டியதை சரியான முறையில் செய்யும். அதுக்கு தான் மகரிஷி தற்சோதனை பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த மௌனத்தை கொடுத்துருக்காங்க. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ், எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் வெளியில் தேடினீங்க அப்படின்னா அது என்றைக்குமே அமையப்போவதும் இல்லை, கிடைக்கப் போவதும் இல்லை. எல்லாத்தையும் வெளியே தேடுறோம். மன நிம்மதி, அமைதி எல்லாத்தையும் வெளியே தேடுறோம். நமக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? தகவமைவு கோட்பாடுன்னு. அதை நாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். அந்த பேரறிவை பயன்படுத்தி பயன் காணுதல். நிம்மதி சார்ந்த வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்னு இருக்கு. நிம்மதி சார்ந்த செயல்கள், நிம்மதி சார்ந்த நம்முடைய பழக்க வழக்கங்கள். இப்போ அமைதியோடையும் நிம்மதியோடையும் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா அதற்கு தகுந்த செயல் பழக்கங்கள் தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். அப்பப்போ நிம்மதி அமைதி வருது போகுது, ஆனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியல, நிலையாக நீடித்து நிலைத்து தக்க வைத்து கொள்ள முடியல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய பழக்கங்கள் இருக்கு. இந்த பழக்கங்கள் கற்பனை கலந்ததாக இருக்கிறது. அறிவு சார்ந்த அந்த பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இந்த கற்பனை கலந்த பழக்க வழக்கங்களில் நாம் ட்ராவல் ஆகும்போது
அதை வாழ்க்கையாக வாழும்போது நமக்கு நிலையான அமைதி, நீடித்த அமைதி என்பது கிடைப்பதில்லை. ரெண்டாவது, அமைதியை நாம் தேடுறோம், வெளியில் தேடுறோம். எனக்கு அமைதி அங்கே தான் இருக்குது, எனக்கு அமைதி இங்கே தான் இருக்குது. அப்படி நம்மளுடைய அமைதியை நாம் வெளியே தேடி நமக்கு அந்த அமைதி அமையுமான்னு கேட்டால் அமையாது. அப்படி ஏன்னா அதனுடைய சயின்ஸ் அப்படி இல்லை. நமக்குள்ளாக நாம் அந்த அமைதியை உருவாக்கணும். ரெண்டாவது, அந்த அமைதிக்கு நாம் இடம் கொடுக்கணும். நம்முடைய மனதில் நாம் எதற்கு இடம் கொடுக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு இந்த நிம்மதியான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் அமையும். அப்போ நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோம்? போலித்தன்மைகளுக்கு, கற்பனைகளுக்கு, புலன் சார்ந்த தன்மைகளுக்கு, பொருள், புகழ், அதிகாரம் இவைகளுக்கு நாம் இடம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நிம்மதி என்பது அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும், வெளியில் தேடுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நம்முடைய வாழ்க்கையை விட்டு நாம் வேறு எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழணும். நம்முடைய உண்மையான வாழ்க்கையை, நம்முடைய ஒரிஜினல் வாழ்க்கையை நாம் வாழணும். அப்போ அதுக்கு நாம் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற இந்த கற்பனைகள் எல்லாம் மாறணும். நாம் இந்த தன்மாற்ற சரித்திரத்தில் எங்கெல்லாம் சிக்கிட்டு இருக்கோமோ அதிலெல்லாம் இருந்து நம்மளை விடுவித்து கொள்ள வேண்டும். இந்த கற்பனை பழக்க வழக்கங்கள் மாறணும். தன்மாற்ற சரித்திரத்தில் சிக்கிட்டு இருக்கிற இடத்துலேருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆன்ம விடுதலைக்கான செயல்கள். இதையெல்லாம் நாம் சக்ஸஸாக கடைபிடிச்சிக்கிட்டு வர இதில் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்முடைய அன்றாட செயல்களை இதை ஒட்டி வாழும்போது நமக்கு அந்த நிலையான அமைதி, நீடித்த அமைதி என்பது கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு ஏதோ அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே யோசிப்போம். நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல், அந்த உண்மை பொருளோடு நாம் இணையாத வரைக்கும் இந்த உண்மை நமக்கு புரியாது. நமக்குள்ளாக உள்ள அந்த உண்மை நிலை தன்மையோடு நாம் இணையணும், அதை வளர்த்துக்கணும். அதுக்கு தான் மனவளக்கலை மகரிஷி கொடுத்துருக்காங்க. நாம் மனவளக்கலை பயிற்சிக்கு முன், மனவளக்கலைக்கு பயிற்சிக்கு பின், நான் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நாம் மாறி இருக்கோம் இல்லையா? நீங்கள் எல்லாம் இதை எடுத்து எழுதி பாருங்கள். நீங்கள் மாறினதெல்லாம் இந்த கற்பனையான போலித்தன்மையில் இருந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இவ்வளோ நாள் மாற்றிக்கிட்டு வந்த விஷயத்தோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை, இன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்குது. நாம் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய கருமையத்திலேயும் நிறைய இருக்குது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எண்ணம், சொல், செயல் இதை பயன்படுத்துறதுலேயும் நிறைய இருக்குது. இப்போ இன்னும் நாம் அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு இந்த அயரா விழிப்பு நிலையை பயன்படுத்தணும். இது மகரிஷி நமக்கு கொடுத்த டூல். அயரா விழிப்பு நிலை, தற்சோதனை, திட்டமிடல். இது மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கிற டூல். இந்த டூலை நாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். இந்த டூலை கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டோம், அது பாட்டில் அது பொக்கிஷ மாதிரி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அதை வாங்கி நமக்கு பெருசாக நன்மை ஒன்றும் கிடைக்காது. அப்போ அந்த அளவுக்கு நாம் அதை பயன்படுத்தணும். இந்த டூலை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உண்மையான வாழ்க்கையை வாழலாம். நம்முடைய உயிர், நம்முடைய மனம் இது ஒரிஜினல் சைடு ட்ராவல் ஆகும். அந்த உண்மையான தன்மையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து செயல்பட்டு வாழும்போது அங்கே நமக்கு ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய அமைதி, அதில் கிடைக்கக்கூடிய நிம்மதி தான் ஒரிஜினல். மகரிஷி இந்த கவிதையில் சொல்கிறாங்களா இல்லையா? அது நீ ஒன்றாய் அறிந்த இடம். இப்போ மகரிஷி இதை டிக்ளேர் பண்ணுறாங்க.
அது நீ ஒன்றாய் அறிந்த இடம். அப்போ அந்த இடத்தை நோக்கி நாம் நம்மை நகர்த்தி கொள்ள வேண்டும். இந்த இடம் நமக்காக நம்மை நோக்கி நகர்ந்து வராது, நாம் தான் அதை நோக்கி போகணும். எப்படி போகிறது? ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போயிடலாமா? உடல் பயிற்சி, காயக்கல்பம், தற்சோதனை, தவம் இதை நாம் முறையாக செய்யும்போது ட்ராவல் ஆகும். நம்மளுடைய ஆன்மா ட்ராவல் ஆகும். அந்த இடத்தை நோக்கிய பயணம் என்பது துவங்கும். இது வெளியில் கிடையாதே. அந்த இடம் எங்கே இருக்குது? நம்மளுடைய ஆன்மாவில் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்மாவினுடைய நடு மையங்கிறது த பியூர் எனர்ஜி, சுத்தமான சக்தி. அது ஒரு ஊசி முனையை காட்டிலும் ரொம்ப சிறிய பங்கு தான். ஆனால் அந்த இடத்துக்கு நாம் போக முடியாத அளவுக்கு நம்மளை இடைமறித்து, காட்டானை மேலேறி கடை தேரப் போகையிலே நாட்டார் நமைமறித்து நகைபுரிய பார்ப்பரென்றோ. இந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அந்த பொருளை நோக்கி நாம் போகும்போது, அதற்கான முயற்சி எடுக்கும்போது, இந்த புலன்வயப்பட்ட தன்மையில் வாழ்ந்து பழகிய இந்த பதிவுகள் எங்களையெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் போய் கடை தேறி விடுவாயா அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிக்குங்கிறார். எவ்வளவு ப்ராக்டிக்கலான கவிதை பாருங்கள். காட்டானை மேலேறி கடை தேரப் போகையிலே நாட்டார் நமைமறித்து நகைபுரிய பார்ப்பரென்றோ. நாட்டார்னா நம்முடைய புலன்கள் தான். இந்த புலன்கள் எல்லாம், இந்த புலன் சார்ந்த பதிவுகள் எல்லாம் வந்து முன்னாடி நின்றுட்டு நம்மளை பார்த்து சிரிக்கும். எங்களையெல்லாம் விட்டுட்டு நீ போயிடுவியா? சரி, அப்படியே நீ போனாலும் நாங்கள் விட்டுருவோமா? நாங்கள்லாம் என்ன சாதாரண ஆளாக என்ன? இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நாம் இந்த இடத்துல வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்டு ஸ்ட்ராங் ஆகணும். நம்மளுடைய பேக்ரவுண்டு ஸ்ட்ராங் ஆகாமல் நம்மால் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க இயலாது. இதுக்கு நம்மளுடைய குரு உதவி புரிவாங்க, குருமார்கள் உதவி புரிவார்கள். குருமார்கள் எல்லாம் உதவி செய்வாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டியதும் நடத்த வேண்டியதும் நடத்தி கொள்ள வேண்டியதும் நம்முடைய கடமை. அதை மகரிஷி உள்ளும் புறமும் இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை, மனவளக்கலை பயிற்சி. இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது தான். ஆனால் நாம் இந்த நிகழ்ச்சிக்கு தயாராகாமையே இருக்கும். புலனின்பம் சார்ந்த நிலையில் அப்பப்போ நம்முடைய அறிவு மயக்க நிலையிலையும் ட்ராவல் ஆகுது. அறிவை உணர்ச்சி வெல்வது என்பது இயல்பு. அறிவை உணர்ச்சி வெல்வது என்பது இயல்பு. ஆனால் உணர்ச்சியை அறிவு வெல்வது உயர்வு. இப்போ நம்ம சும்மா விட்டுட்டோம், பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த உணர்ச்சி தான் என்ன பண்ணும்? அறிவை வெல்லும். நம்முடைய முயற்சி இருந்ததேயானால், சொந்த தனி முயற்சியினால், இந்த முயற்சி இருந்ததேயானால் நம்மளுடைய உணர்ச்சியை அறிவால் வெல்ல முடியும். இது உயர்வு. அந்த உயர்ந்த நிலை வாழ்க்கைக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கணும். எப்போவுமே தயாராக இருக்கணும். அப்படி தயாராக இருக்கிற அந்த நிலைக்கு பேர் தான் அயரா விழிப்பு நிலை. நம்முடைய மனசை நாம் அப்படி வச்சுக்கணும், அயரா விழிப்பு நிலையோடு வச்சுக்கணும். இது சாதாரணமாக அமையுமான்னு கேட்டால், நாம் பலமாக முயற்சி பண்ணால் இது சாதாரணமாக அமையும். ஆனால் நம்முடைய முயற்சி போதவில்லை என்றால் இது அமையறதுலேயும் சிக்கல்கள் நிறைய இருக்குது. இது ஒரு சயின்ஸு தான். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம்.
இந்த வார்த்தையிலேருந்து மகரிஷி நமக்கு கொடுக்குற டிக்ளரேஷன் என்ன? பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். இப்போ பதமடையவில்லை என்றால் ஒன்றாக முடியாது. பதமடைதல் என்பது ரொம்ப முக்கியம். நம்மை நாம் பதப்படுத்தி கொள்ளுதல், இதுதான் தற்சோதனை. நம்முடைய கேரக்டரை நம்ம ஸ்டடி பண்ணணும். நாம் உண்மை நிலை தன்மையோடு எப்போதும் வாழணும். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், சமுதாய சூழ்நிலைகள் நம்மளை எந்த பக்கம் வேணாலும் திசை திருப்பலாம். ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம என்னுடைய ஆன்ம தூய்மாவுக்கான விஷயங்களில் நான் இணைஞ்சிருக்கேன், நான் இப்படித்தான் வாழ்வேன்னு வைராக்கியத்தோடு நிற்கணும். அப்படி நின்று வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் பதமடைதல். பதமடைதல். இந்த பதமடையக்கூடிய நிகழ்ச்சிக்கு நாம் நம்மளை தயாராக்கிட்டே வரணும். இது அவங்கவுங்களுடைய கருமையத்தன்மை பொறுத்து காலம் என்பது ஒருத்தவங்களுக்கு ஜாஸ்தியாகலாம் அல்லது குறையலாம். அதுக்காக இந்த நிகழ்ச்சி நடக்காது என்பது இல்லை. மகரிஷி ஒரு கவிதையில் இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. 10 வருட காலம் குண்டலினி யோக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு கருமையம் நிச்சயமாக 10வது வருடம் ஒரு மாற்றத்தை சந்தித்தே தீரும். இது இயற்கையினுடைய சட்டம். இது. இப்போ 10 வருஷ காலம் நம்மளுடைய உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை இதில் நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது கண்டிப்பாக 10வது வருஷம் ஒரு மாற்றம் ஆகும். அது 10 வருஷத்தோடு நிற்காது. அடுத்த 10 வருஷத்துக்கு அடுத்த மாற்றம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மாற்றம் என்பது நடந்து கொண்டே இருக்கும். இயற்கையினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த மாற்றம் என்பது நமக்குள் நிகழ்கிறதா? நாம் அது கூட ட்ராவல் பண்ணணும். நம்முடைய பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வுதாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் மாற்றிக்கணும். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இதுதான் நாம் வாழ வேண்டிய கேரக்டர். மனிதத்தன்மைங்கிறது இதுதான். நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு. ஆனால் நம்ம இதை விட்டு அந்த பக்கம் வாழ்ந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் விலங்கினத்தினுடைய கேரக்டர். அப்போ நம்ம மனசில் நாம் எதுக்கு இடம் கொடுக்குறோம்? விலங்கினத்தன்மைக்கு இடம் கொடுக்குறோம். இப்போ இந்த விலங்கினத்தன்மை நம்மளை எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ சொல்லும்? பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம், தான் தனது என்ற பொருள் பற்றும் அதிகாரப்பற்றும், இதுதான் நிறைய இருக்கும். நம்ம பயிற்சியில் இருக்கிறதுனால இந்த பஞ்சமகா பாதகங்களை செய்யாமல் இருப்போம். அந்த பக்கம் பெருசாக நாம் ட்ராவல் ஆக மாட்டோம். அந்த ஸ்டெடி மைண்டு கிடைக்கும். ஆனால் பேராசை இருக்கும், சினம் இருக்கும், கடும்பற்று இருக்கும், முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம். சரி, இதெல்லாம் அப்பப்போ வந்து போகுது, எப்போவுமே அதில் இல்லை. அது நல்ல விஷயந்தான். நம்மளை தகவமைத்து கொள்கிறோம், மாற்றிக்கிறோன்னு அர்த்தம். இன்னும் முயற்சி செய்ய வேண்டும், பலமாக முயற்சி செய்யணும். அப்படி நாம் முயற்சி பண்ணும்போது சாதாரணமாக நம்மளால் இந்த பக்கம் ட்ராவல் ஆகிட முடியுமா? நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இதுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாமான்னு கேட்டால் சோதனைகள் வரும். அப்பத்தான் சோதனைகள் வரும். அது வரைக்கும் அது சும்மா தான் இருக்கும். நாம் என்றைக்கு ஒரு முடிவெடுத்து மாறணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு இயற்கை நமக்கு கட்டம் கட்டும். நமக்கு அது சோதனை வைக்குதுன்னா நம்மளை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக இல்லை, அந்த தகுதி மேம்பாடு என்பது ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். அதுதான் தகவமைவு. நாம் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிற அந்த உறுதிப்பாடு எப்போ தெரியும்? அதற்கான செயலை செஞ்சால் தானே தெரியும். அதற்கான செயலை செய்யலைன்னா அது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? இப்போ எக்ஸாமெல்லாம் வைக்கிறோம் இல்லையா? சாதாரணமாக ஸ்கூலில், காலேஜில், நாம் கூட இங்கே எக்ஸாம்லாம் நடத்துகிறோம் இல்லையா? இப்போ நாம் எந்த அளவுக்கு பயிற்சியை அல்லது இந்த சிஸ்டத்தை உள்வாங்கியிருக்கோம்
மனவளக்கலை கோட்பாடை எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கோங்கிறது எப்போ தெரியும்? எக்ஸாம் வச்சாதான் தெரியும். எக்ஸாம் வைக்கலைன்னா தெரியாது இல்லையா? அதே தான் அவனும் பண்ணுறான். நமக்கு அப்பப்போ சோதனைகள் வைக்கப்படும். ஆனால் சோதனைகளை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஜர்க்காயிடக்கூடாது. ஸ்ட்ராங்காக நிற்கணும். அந்த இடத்துல தான் நமக்கு வைராக்கியம் தேவை. நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் கூட பெருசாக நமக்கு இந்த டூலெல்லாம் இல்லை. ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கான டூல் எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி மகரிஷி காயகல்பம் கொடுத்துருக்காங்க, தற்சோதனை கொடுத்துருக்காங்க, தவம் கொடுத்துருக்காங்க, உடல் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டூலை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு நாம் என்ன பண்ணணும்? வைராக்கியமாக நின்று வாழணும். நம்முடைய வைராக்கியத்தை நிரூபிப்பதற்கான இடம் அது. இந்த களத்தில் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒன்று சோர்ந்து போயிடக்கூடாது, தோத்துறவும் கூடாது. இப்போ சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா கால இடைவெளி அதிகமாகுதுங்கிறதுக்காக நமக்கு இந்த சோர்வு ஏற்படலாம். அதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த அனுபவம் என்பது கிடைக்காது. கால நீடிப்பு என்பது நிச்சயமாக உண்டு. இன்னொன்று, நாம் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் இதாக இருக்கும். தோற்று போகிறோன்னு வச்சுக்கோங்க, நாம் கொண்ட கொள்கையில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு நாம் வேறு மாதிரிலாம் யோசிக்கணும். நாம் தோற்றுட்டோம் அப்படின்னா நம்மை உருவாக்கிய நம்முடைய வேதாத்திரி மகரிஷிக்கு இது கெட்ட பேர். அப்படி யோசிங்க. அப்படி யோசித்தாதான் அங்கே நிற்க முடியும். நான் வைராக்கியத்தோடு நின்று நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர், நிறை உணர்வு, மன்னிப்பு இதில் வாழ்ந்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இதனுடைய மகரிஷிக்கு இழுக்கு, அவங்களுக்கு கெட்ட பேர். யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ மகரிஷிக்கு ஓகே ஒரு சரியான குரு அப்படிங்கிறது எதை வச்சு டிக்ளேர் பண்ணலாம்? அவர்களுடைய சீடர்களை வைத்து. அப்போ நாம் எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய மகரிஷிக்கு பெருமை. அப்போ பெருமைப்படுற மாதிரி நாம் வாழ்ந்து காட்டணும். அவருக்கெல்லாம் பெருமையை சேர்க்கறதுக்கு நான் யாருங்க? தப்பிச்சு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இதெல்லாம் வரும். அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு போய் நாம் இப்படி பெருமை சேர்க்கறது? பிடிச்சிக்கிட்டு நின்று வாழ்ந்து அதில் ஜெயிக்கிறதுக்கு இப்படி ஒரு டூலை பயன்படுத்துங்க. அவருக்கு பெருமையும் செய்கிறதுக்கு தேவையில்லை, சிறுமையும் செய்கிறதுக்கு தேவையில்லை. அதெல்லாம் கடந்த நிலையில் அவங்க இருக்காங்க. பட் நாம் என்ன பண்ணணும்? அவருடைய மனோபாவத்தை அப்படி வச்சுக்கணும். அதோடு சேர்த்தது தான் இது. என்னது? இப்போ உடல் பயிற்சி பண்ணணும், காயகல்பம் பண்ணணும், டெய்லி இதெல்லாம் பண்ணணும். இப்போ நமக்காகத்தான இந்த மகிழ்ச்சி இந்த உடற்பயிற்சியை தயாரித்து கொடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கணும். எனக்காக மகிழ்ச்சி இந்த உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனையை தயாரித்து மனவளக்கலை பயிற்சியாக கொடுத்துருக்கிறது யாருக்காக? எனக்காக. எனக்காக நான் மாறணுங்கிறதுக்காக, என்னுடைய ஆன்மாவை நான் தூய்மை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதுக்காக கொடுத்த இந்த விஷயத்தை நான் சரியாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தாமல் போனால் இதுக்கு பேர், நான் அப்படி தான் யோசித்தேன். ஆரம்ப காலகட்டங்களில் 30 வருஷம் ஆச்சு மனவளக்கலைக்கு இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் பயிற்சி பண்ணுவோம், பண்ணாமல் போவோம், இப்படியே போயிட்டு இருந்தது. இது சரியில்லைன்னு மட்டும் தோணுச்சு, அடிக்கடி தோணுச்சு. இது தப்பு, சரியில்லை. இப்போ டெய்லி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? ஸ்ட்ராங்காக. இப்போ நான் டெய்லி உடற்பயிற்சி பண்ணேன் அப்படின்னா ஓகே, நான் ஒரு மனவளக்கலை மகரிஷியினுடைய நல்ல சீடன். அப்படி இல்லை அப்படின்னா குரு துரோகின்னு முடிவு பண்ணேன். உடற்பயிற்சி பண்ணாதான் நான் மனவளக்கலை மகரிஷிக்கு ஒரு நல்ல மாணவன். அப்படி இல்லை அப்படின்னா குரு துரோகம். இது உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை இதெல்லாம் பண்ணலைன்னா நான் ஒரு குரு துரோகி அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆச்சு. பயிற்சிக்கும் நமக்குமான அந்த இடைவெளி குறைக்கிறதுக்கு எப்படியெல்லாம்
ஏன்னா நம்மளை டேக் டைவர்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக நின்று அங்கே வாழணுங்கிறதுக்கு நாம் முடிவெடுத்தால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ இந்த முறையில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழும்போது நிம்மதி என்பது நம்முடையதாகும். நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இயற்கை அப்படி தான் அந்த சிஸ்டத்தை கொடுத்துருக்கு. இப்போ நம்மளுடைய சாய்ஸை நாம் சரியாக சூஸ் பண்ணணும். தவறாக சூஸ் பண்ணிவிட்டு துன்பப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இந்த காலகட்டங்களில் இல்லை. அது எல்லாத்தையும் மகரிஷி சிம்பிள் பண்ணி மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த கற்பனைகள் கொஞ்சம் மாறணும். ஏன்னா பெரும்பாலான நம்முடைய வாழ்க்கையில் இடம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் இந்த கற்பனை தான். போலித்தன்மைகள், போலியான கற்பனை, போலியான எண்ணம், போலியான செயல்கள், போலியான சிந்தனைகள், இதுதான் கபலீகரம் பண்ணியிருக்கு. அப்போ இதுகிட்டேருந்து முதல்ல நாம் ரிலீஸ் பண்ணிக்கணும். கற்பனையா போலியா எதுவும் நாம் செய்து பழகக்கூடாது. விளைவறிந்த விழிப்பு நிலையோடு வாழ்வதற்கே மனவளக்கலை வேதாத்ரி மகரிஷியால் நமக்கு அன்போடு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். எப்போவுமே தவத்துக்கு நம்மளுடைய உடம்பை லேசாக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம். அது சேரில் உட்காந்தாலும் சரி அல்லது கீழே உட்காந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தவத்துக்குள்ளே போவாங்க. தவத்தில் நம்முடைய உடம்பு எப்படி இருக்கணும்னா, இந்த வாட்டர் பெட் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் பெட்டில் நாம் படுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் பிடிச்சி அழுத்தினோம் அப்படின்னா இந்த தண்ணி ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு ஆடும் இல்லையா, அப்படி இருக்கணும் தவத்தில் நம்ம உடம்பு. அப்படி காற்று பட்டால் கூட ஆடணும். அந்த அளவுக்கு உடம்பையும் மனசையும் லேசாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நாம் லேசாக மனசையும் உடம்பையும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஊடுருவும் சக்திக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம டைட்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது ஊடுருவதில் ப்ராப்ளம். அப்படி ஃப்ரீயாக இருங்க, ஈஸியாக அவன் ஊடுருவான். அவன் நமக்குள் எந்த அளவுக்கு வாழ்கிறானோ, அவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு நமக்குள்ளே இடம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் அமைகிறது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இது எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.